ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா பேஸின் பேர்லேயே நடந்து முடிஞ்சிருச்சு. சிஎம் பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வேணும்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து நான் ராண்டி ஆட்டன் கூட மோதணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு. ரோமன் ரெயின்ஸோட நிலைமை என்ன தான் ஆச்சு? இதே மாதிரி நிறைய ரெஸ்லிங் செய்திகளை கொண்டுட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோ வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி மேபி வீடியோ வந்து நிறைய கண்டென்ட் இருக்கிறதுனால லென்த்தாக கூட போகலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள், உங்களுக்கு ஏதேனும் கேள்வி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஆன்சரை வந்து நான் நம்ம சேனலில் போடுறேன். அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா பேஷிம் பெர்லினுடைய ரிவ்யூவை பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழ் சேனலில் போட்டிருக்கிறோம், ரெஸ்லிங் கிங் ஓஜியில் போட்டிருக்கிறோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அந்த சேனலில் தான் ராஸ் மேட்டர் ரிவ்யூவில் வரும். அதனால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாஸ்ட் நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கை பற்றி தான். சிஎம் பாங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கின்டர் கூட மேட்ச் விளாடினார். எம்மோ என்ன மேட்ச் பாது, வேறு லெவல். சிஎம் பாங் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு நல்ல மேட்ச் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஏடபிள்யூலையும் சரி டபிள்யூலையும் சரி அவருடைய முதுமையின் காரணமாக அந்த மேட்சஸை பார்த்தீங்கன்னா டல்லாக கொண்டு போவார். பட் ஆனால் இந்த ஸ்லோவாக கொண்டு போனாலும் இந்த என்டர்டெய்னராக கொண்டு போகிறது அந்த சிஎம் பாங்கை தவிர யாருக்குமே கிடையாது. ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக சிஎம் பாங்கை கூஸ்பம் பண்ணுறாங்க. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அவரையே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதனால் சிஎம் பாங் அதை முடியாட்டாலும் முடிந்த அளவுக்கு போராடுறாரு. அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்தது. ஃபைனலி ட்ரூ மாக்கிண்டர் பார்த்தீங்கன்னா ஏஜே லிவ்டியோ பிரேஸ்லெட்டை வச்சுருந்தார்ல, அந்த பிரேஸ்லெட்டை ஃபைனலி நம்ம சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டாரு. சரி இது இருக்கட்டு பேக் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறமா அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, சிஎம் பாங் நீங்கள் வந்து ட்ரூ மாக்கிண்டருடைய இஷ்யூலாம் முடிச்சிட்டிங்க, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ட்ரூ மாக்கிண்டரோட இஷ்யூ நான் முடிஞ்சிட்டு சொல்கிறேன். அவன் முடிஞ்சிட்டான்னு தெரில. மேபி அவன் வந்து எனக்கு ரீமேட்ச் வேணும்னு கேட்டான்னா அதுக்கும் ரெடியாக தான் இருக்கிறேன், ரீமேட்செல்லாம் விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரூ மாக்கிண்டர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சரி அப்படியே கேட்டுக்கிட்டு உங்களுடைய நெக்ஸ்ட் பிளான் வேறு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், நான் டபிள்யூபிள்யூக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மாதம் ஆயிடுச்சு. நான் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மோதல்னு சொல்லிட்டு தான் முடிவு எடுத்து வந்தேன். ஆமாம், செத்ரோன்ஸை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தானே வந்தார். பட் ஆனால் நடக்காமல் போயிடுச்சு. இப்போ நான் கரெக்டாக இருக்கிறேன். ஒருவேளை எனக்கு எந்த இஷ்யூமே இல்லாமல் இருந்திருந்தால் நான் குந்தருக்கு அகேன்ஸ்டாக வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி ட்ரூ மாக்கிண்டர் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நான் அவனை சேலஞ்ச் பண்ணுறேன், அவன் கூட எனக்கு ஒரு மேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லாமல் இருந்தால் மேபி பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்கு வந்து வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா மோதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டு. குந்தருக்கும் ராண்டி ஆட்டனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்தது. மேட்ச் மெயின் இவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்து தான் வருமா, ஒர்த்து மேட்ச் உண்மையிலேயே அடிதடியாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா இஜியோ ட்ராகோவுக்கும் குட் ட்ராகும் நடந்ததுன்னா அது ஒரு மறக்க முடியாத மேட்சாக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பிகாஸ் 2019-18 அந்த டைம் 19 நினைக்கிறேன். ஸோ அப்போ இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடந்திருக்குது. ஸோ டேக் ஓவர் டேட்டி அது 2020 தான் நடந்துச்சு தானே, டேக் ஓவர் டேட்டி. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குந்தர்கிட்ட இருக்கிற அந்த சாம்பியன்ஷிப், அந்த என்ன சாம்பியன்ஷிப், NXT யூரோப் சாம்பியன்ஷிப்பாக, அந்த சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா பிடிங்கிருந்தார். NXT UK சாம்பியன்ஷிப், அந்த UK சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா பிடிங்கிருந்தார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து மெயின் ராஸ்டருக்கு வந்திருந்தார். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அவர் டாப் 1 இருக்கிறாரு. இப்போது NXTயை வந்து விட்டு தள்ளுங்க, குந்தர் வந்து இப்போதைக்கு ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறாரு. அன்னைக்கு இஜியோ ட்ராகாவா குந்தரை பீட் பண்ணார். அதுக்கப்புறமா குந்தர் வந்து இஜியோ ட்ராகாவை பீட் பண்ணதே இல்லை. மேபி உங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் டபிள்யூபிள்யூ வந்து நடத்துனாங்க, லைவ் ஷோலேயே வச்சு முடிச்சுட்டாங்க, பேப்பர் அளவுக்குலாம் கொண்டு போகல. பட் ஆனால் ராண்டி ஆட்டன் அர்சாப் நல்லா இருந்தது, மேட்ச்சு செமையாக இருந்தது. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா குந்தரும் ராண்டி ஆட்டனும் கை கொடுத்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை பார்த்தீங்கன்னா பெரியப்படுத்தினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேக் ஸ்டேஜுக்கு போயாச்சு. ஸோ குந்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, அதை கூடிய சீக்கிரம் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், NXT UKல இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை, அதை பேன் பண்ணிவிட்டு NXTயை நாங்கள் யூரோப்பில் கொண்டு வரோன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் விட்டுருந்தார், ஞாபகம் இருக்குதா? ஸோ அது இன்னும் நடக்கல, அதை தான் குத்தி காட்டுறாரு போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஜெர்மன் மக்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவங்க. எப்படி டிஃப்ரெண்ட்டானவங்கன்னா, அவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸையோ என்டர்டெயின்மெண்ட்டையோ இதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சது முன்னாடி நிற்குதுன்னா அது நல்லா இல்லாட்டாலும் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்.
ஸோ மேபி அதனால தான் WWE பார்த்தீங்கன்னா மேட்சஸை குவாலிட்டியாக கொடுத்துட்டு எந்த விதமான ரிட்டர்ன்ஸையும் வைக்காமல் விட்டாங்க போல இருக்குது. மேட்ச் எல்லா குவாலிட்டி பை எல்லாமே நல்லா இருந்தது, மேட்ச் குவாலிட்டி பை நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம ரிட்டன் எதுவும் எதிர்பார்த்தோம், எதுவுமே நடக்கலை. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம கெவின் ஓவன்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் இருந்தது. சரி, அதை ஏன் பாதிலே விட்டுட்டேன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, கேளுங்க. இந்த மேட்ச்சில் கெவின் ஓவன்ஸ் வந்து தோற்று போயிட்டார். ஸோ தோற்றதுக்கப்புறமா தான் ஃப்ரெண்டான கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண வரணுச்சோம், அந்த எந்த மயிரும் நடக்கலை, விட்டுட்டாங்க. பேக் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கிறாரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போதைக்கு வந்து குந்தருக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் மேட்சை பார்த்தேன், உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஸோ பெர்லியத்தையே கலக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இதை கேட்கும்போது தான் எனக்கு மண்டையில் எரியுது. ஒரு காலத்தில் வேணும்னு ஆசைப்பட்டு இப்போ வேண்டான்னு தோணுது. நான் ராண்டி ஆர்டனை சேலஞ்ச் பண்ணுறேன். ராண்டி ஆர்டன் என்கிட்ட இருக்கிற அண்டர்ஸ்பியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மோதணும்னு. ஏண்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன் கூட சுற்றின ஒரே பாவத்துக்காக அந்த கெவின் ஓவன்ஸ் அவன் வேண்டாம் தான்டா சொன்னான் ஹெவி சாம்பியன்ஷிப்பாக நான் எதுக்கு மோத போகிறேன்னு. அவனை நீ என் கூட தான் மோதணும்னு சொல்லிட்டு மோத வச்சு தோக்க வச்சுட்டு இப்போ ராண்டி ஆர்டன் வந்து ராசைடு வந்து குந்தர் கூட மோதினார், தோற்று போயிட்டார். சரி, ஓகே. இப்போ அவர்கிட்ட இருக்கிற வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டு இல்லைங்க, இப்போ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்பாக ராண்டி ஆர்டன் மோதணுமா, அதுலேயும் இவர் தோக்கணுமா. அதாவது கோடி ரோட்ஸ் வந்து ஆசைப்படுறாரு பொழுது. ஒரு காலத்தில் இவனுங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்டஸாக இருக்கும்போது, நோஞ்சானா இருக்கும்போது ராண்டி ஆர்டன்லாம் நம்ம என்னென்ன பாடுபடுத்திருக்கலாம், அவனுக்கு ரிவெஞ்சிங் எடுக்கணும்ல, அதுக்கான நேரம் இது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு பொழுது. உங்களுக்கு திருமணத்தில் 2013 14 to அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு சாம்பியனாக இருந்தார். கோடி ரோட்ஸ்க்கும் ராண்டி ஆர்டனுக்கு மேட்ச். அந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வந்து தோற்று போயிட்டார்னா WWE விட்டே போயணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ். ராண்டி ஆர்டன் கிட்ட தோற்று போயிட்டார். கோடி ரோட்ஸ் WWE விட்டு போயிட்டார். உங்களுக்கு தெரியுமா தெரியல, ஒரு 4-5 months வந்து அவர் வரவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய பிரதர் கோல்டர்ஸ் வந்தார் இவர் மீட் எடுக்கணும்னு. பட் ஆனால் பிரதரும் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் தோற்று போனார். 2 பேருமே WWE விட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்டோரி நடந்தது. ஸோ அதை ரிவெஞ்சிங் எடுக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன வெளியே அனுப்புனலாடா, நான் உன்னை தோக்கடிப்பேன்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் கங்கணம் கட்டிட்டு இருக்காரான்னு தெரியல. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ராண்டி ஆர்டன் உங்கள் முதுகில் குத்த போகிறாரு போல இருக்குது. பல பேரோட முதுகில் ராண்டி ஆர்டன் குத்திருக்கிறாரு. பட் ஆனால் கோடி ரோட்ஸ் வந்து ராண்டி ஆர்டனுடைய முதுகில் குத்த போகிறாரு போல இருக்குது. அது ஒரு ஹீல்டனாக இருந்து நல்லாயிருக்கும். ராண்டி ஆர்டன் ஒரு வில்லனாக இருந்து கோடி ரோட்ஸை படாத பாடுபடுத்தி இந்த மேட்சை தோற்று போனார், நான் ஓகேன்னு ஏற்றுக்குவேன். ஒரு ஃபேஸ்டனாக இருந்து இந்த ஃபேமிலி ட்ராமா நடத்துகிறானுங்கள்ல, ஐயையோ தாங்க முடியல. பிளட் லைன் ஸ்டோரி லைன் வேறு, இது நல்லா இல்லை, அதான் உண்மை. உங்களில் எத்தனை பேருக்கு கோடி ரோட்ஸோடைய ஸ்டோரி வந்து பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கான்பாஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ WWE உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ஜார்காருக்கு பிரியாங்கா பெலர் மேன் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி ப்ரிடிக்ஷனில் சொன்ன விஷயம் தான். இவங்களுக்குள்ள ரசல்மனியால் தான் பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வைக்கணும்னா இப்போ இவங்களை பிரிக்க வேண்டியது நிலைமை இல்லை. இப்போ இவங்களை பிரிக்க வேண்டாம், அதனால தான் பிடிக்காமல் இப்போ சாம்பியன் ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இவங்க சாம்பியனாக இருந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபியூட் வேறு யாருக்கிட்ட தோற்றதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டு பிரியாங்கா பெலரை நம்ம ஒரு ஹீல் கேரக்டராக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பற்றி. சரி, அதே மாதிரி ஃபேன்ஸோட மத்தியில் ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, வேர் இஸ் ரோமன் ரெயின்ஸ்? நான் ஆல்ரெடி சொன்னதான், பேசின் பில்லியனுக்கு WWE வரும்போது பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸையோ சோலாசுக்காவையோ அதுக்கப்புறமா சோத்து முட்டையோ எதுவுமே கொண்டே வரல. அவங்க இருக்கிற ரசவாசை வச்சு முடிச்சானுங்க. WWE பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் H என்ன தெரியுமா, அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், சில விஷயத்தில் ட்ரிபிள் H வந்து பிரம்மாண்டமாக பண்ணிட்டான்ப்பா, ஆனால் உண்மையிலேயே எச்ச கையில் காக்கா விட்டாங்க. அந்த மாதிரி தான் தேவையில்லாத ரசம் கூட்டே வர மாட்டாருங்க. முந்திலாம் வின்ஸ் மேக்மேன் இருக்கும்போது எல்லா ரசலையும் கூப்பிட்டு வரணுமா, சவுதி அரேபியாவுக்கு போகும்போது எல்லாரையும் கூப்பிட்டு போவோம், தேவைப்படும், ஏதாவது ஒரு சின்ன செக்மெண்ட்டுக்காக தேவைப்படும். நான் ட்ரிபிள் H இவன் தேவைப்படாது, இருக்கிற தேவைப்படுறவங்கள மட்டும் கூப்பிட்டு போவோம், எதுக்கு பிளேட் செலவு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போல் இருக்குது. எக்கச்சக்க ரஸ்லர்ஸ் வந்து பேஷன் பில்லுக்கு மிஸ் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் ஸ்மாக்டவுன்லேயே அது காட்டலாம், அதில் கூட காட்டல. ஸ்மாக்டவுனில் இருந்த அதே சூப்பர் ஸ்டார்ஸ் இன் பேசின் பெர்லின் அவங்க லைவ் ஷோவில் நடந்தது அது மட்டும் தான் இருக்கிறாங்க. எக்கச்சக்க சூப்பர் ஸ்டார்ஸை அவங்க கூட்டிகிட்டே வரல, யூரோப் கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டே வரல. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்தது. சரி, நெக்ஸ்ட் டைம் ஆச்சு இதை மாற்றுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். வின்ஸ் மேக்மேன் மாதிரி WWE ஒருத்தர் பொறுப்பு இருக்கணும்ப்பா. அப்போ தான் காசை பற்றி பெருசாக, அவருக்கு பணத்தாசை பிடிச்சவர் தான், ஆனால் பணத்தை பல மடங்கு போட்டால் தான் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைப்பார். ஆனால் இவர் ₹1 போட்டு ₹100 கிடைக்கும்னு நினைக்கிறாரு. அவர் ₹10 போட்டு ₹100 எடுப்பார், அவ்வளோதான் வித்தியாசம். ஏன் இப்படி ட்ரிபிள் H இருக்காருன்னு தெரில. ஒருவேளை TK குரூப்ஸ் வந்து புஷ் பண்ணுறாங்களான்னு தெரில, நீங்கள் கம்மி பண்ணுங்கள், செலவை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஜிலேருந்து எல்லாத்தையுமே நாசா காட்படுத்திட்டீங்க.
ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வரல. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸுக்கு பேட் பெட்டில் பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சோலோ சிக்கோ ஆல்ரெடி கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மேபி கோடி ரோட்ஸ் சொன்ன மாதிரி ராண்டி ஆர்டன் கூட தான் எனக்கு ஒரு மேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட் பெட்டில் ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடக்குதுன்னு வைங்களேன். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோ சிக்காவுக்குமான மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோ சிக்காவுக்கும் இப்போ இல்லை ரசல்மேனியா டைமில் தான் மேட்ச் அப்படின்னா கூட ஜாக்கப் ஃபாட்டு இருக்கிறார்ல அவருக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஒரு மேட்சை புக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஜாக்கப் ஃபாட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு மேட்ச்னா தான் நல்லாயிருக்கும், ஒரு ட்ரீம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல நான் குறிப்பாக ஒரு இந்த விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் இது ஒரு நல்ல வரவேற்பாக இருக்கிறதுனால மேபி இதை நடத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு வந்து சோலோ சிக்காவுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் வேண்டாம், ஜாக்கப் ஃபாட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேபி நான் சொன்ன விஷயம் ஒன்று இருக்குது. ட்ரூ மாக்கிண்டர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சிஎம் பங்கிட்ட தோத்துட்டாரு. ஸோ அந்த குழந்தை நான் கூட ஒரு மேட்ச் விளாடணும், நீ என்ன ஒருக்கா பீட் பண்ணிட்டேன், நான் ஒன்று ஒருக்கா பீட் பண்ணிட்டேன், நான் நீ என்ன பின்ஃபால் பண்ணி வின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ மாக்கிண்டர் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கிட்ட வம்பு போனால் சிஎம் பங்க் வந்து குந்தருக்கு அகேன்ஸ்டாக ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக பேட் பெட்டில் மோத முடியாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து ஒரு அகைன் தேர்ட் மேட்சாக ஒரு ஹெலினசல் மேட்சாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மிட்கார்ட் சாம்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனுக்கு வேலை இல்லை. பிரான் பிரேக்கர் வின் பண்ணதுக்கப்புறமா ஒரு கண்டெண்டர் மேட்ச் நடத்திட்டானுங்க. யூஎஸ் சாம்பியன்ஷிப் ஸ்மாக்டவுனில் வச்சு முடிச்சுட்டானுங்க. டாக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல அதெல்லாம் என்னாச்சுனே தெரில. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டாங்கலோட அவங்க சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்கிறாங்க. ஓகே அவங்க வந்து ஒரு சைடு இருக்கிறாங்க, இது ஓகே பிளட் லைன் இதுக்காக இருக்குது. இந்த பக்கம் ஜட்மெண்ட் டே வந்து அவங்களோட டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி ஒரு 60 நாள் ஆயிடுச்சு. இந்த 60 நாளில் அவங்க ஒருக்கா கூட டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்டிங் பண்ணலை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அவங்க பக்கம் இருக்குது. அட்லீஸ்ட் அவங்க அதை ரீட்டைன் பண்ணுவாங்க, ஒருக்காவது டிஃபெண்ட் பண்ணிக்கலாம்ல. ஒரு ஸ்டோரி இல்லை, அதான் மெயின். அவங்க ஜட்மெண்ட் டேக்குள்ளேயே பிரிவு ஏற்படுது. அதனால் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதலை. மேபி பார்த்தீங்கன்னா இவங்க டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதி தான் நல்லா இருந்திருக்கும். அப்படி எதுவுமே பண்ணாதது தான் இந்த இஷ்யூக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்லீஸ்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காச்சு ஒரு சின்ன ஃபியூடை உருவாக்கி ஒரு சாம்பியன்ஷிப்பாக மோத நல்லாயிருக்கும். டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபியூடே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ டபிள்யூபிள்யூடைய வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப் கிட்டத்தட்ட 60 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெண்டிங் கூட இல்லாமல் ஃபின் பேலர் மற்றும் ஜேடி மேக்டோனா வச்சுருக்காரு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ நான் வந்து ரிவ்யூவை பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழ் ஓஜி சேனலில் போட்டுட்டேன். பார்க்காதவங்க கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நல்லதோ ரெஸ்லிங் செய்யல நான் உங்களை சந்திக்கிறேன். அன்னதன் பாய் டு ரகுமான்.